அனைவருக்கும் வணக்கம். நமது பரிகார ஸ்தலம் யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நமது மகா பெரியவா என்று காஞ்சிபுரத்திலே இருந்தால் மகா பெரியவான் என்று சொல்லணும். அவர் ஆதிசங்கரர் அந்த வழியில் வந்தவர். அப்பேற்பட்ட அந்த மகா பெரியவா அவர் நிறைய காரியங்கள் செய்திருக்கின்றார்கள். அவரோட காரியங்கள்லாம் நம்மளால சொல்லவே முடியாது, அவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கார். ஒரு தடவை கும்பகோணத்து அருகில் பந்தநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க அம்பாள் பந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கா. அதை ஆசைப்பட்டோனையும் சுவாமி 4 வேதங்களை 4 பந்தாக்கி உருட்டி விடுறார். அதை விளையாண்டுட்டே இருக்கா. அது விழுந்த இடம் தான் பந்து அணைந்த நல்லூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். கும்பகோணத்து அருகில், அதாவது இங்க நம்ம சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு போற வழியில திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு வழி ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த திருப்பனந்தாள் ஊருக்குள்ள செல்றதுக்கு முன்னாடியே இடதுபுறமாக திரும்பினோம் அப்படின்னா பந்தநல்லூர் அப்படின்னு இப்ப காலப்போக்கில் சொல்றாங்க. அது அந்த காலத்துல பந்து அணைந்த நல்லூர் அப்படின்னு பேரு. அங்கதான் பந்து உழுந்துதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட சிரசுல, அந்த சுவாமி பேரு பசுபதீஸ்வரர்னு பேரு. அந்த சுவாமியோட சிரசுல பாத்தீங்கன்னா ஒரு பந்தை நம்ம போட்டா எப்படி ஒரு குழி இருக்குமோ அந்த குழி அந்த சுவாமி தலையில இருக்கும். அது அம்பாள் விளையாண்டுட்டே இருக்கா. சூரியனால மறைய முடியல, சந்திரனால வர முடியல. சாயங்காலம் ஆயிடுத்து. என்னடா சூரியன் மறையில, இன்னும் சந்திரன் வரலையே அப்படின்னு சுவாமி போய் பார்க்கிறார். உடனே கேட்டோடனே அம்பாள் பந்து விளையாண்டுட்டு இருக்கா, அதனால நான் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கேன், வெளிச்சம் மறையக்கூடாதுன்னு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். உடனே அம்பாள்கிட்ட நீ உன்னோட நிதானத்தை தவறி நீ விளையாண்டதுனால அங்கேருந்து பந்தை உருட்டி விடுறார். இது எங்க போய் விழுறதோ அந்த இடத்துல நீ பசுமாடா இருந்து காமதேனுவா இருந்து என்னை வழிபட்டு அதன் பிறகு நீ என்னை சேரணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லிடுறார். அந்த பந்து விழுந்த இடம் தான் பந்து அணிந்த நல்லூர். அங்க பசுமாடா அங்க புத்து உள்ள சுவாமி இருக்கார். புத்தூர்ல அங்க சுயம்பு மூர்த்தி, அந்த சுவாமி சுயம்பு மூர்த்தி, புத்து உள்ள சுவாமி இருக்கார். பசுமாடு காமதேனுவா இருக்கா. எங்கெல்லாம் அம்பாள் காமதேனுவா இருக்கா. எங்கெல்லாம் அம்பாள் ஒரு தபஸ் ஜபம் பண்றாலோ, இப்ப மாங்காடு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா அம்பாள் தபஸ்ல இருப்பா, அங்க பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கும். எங்கெல்லாம் அம்பாள் தபஸ் பண்றாலோ அங்கெல்லாம் பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க மகாவிஷ்ணுவோட தங்க தான் பார்வதி. அந்த ஜபத்துக்காக அவ இறங்குறா, ஒரு தபம் பண்றா அப்படின்னாக்கா இவர் காவலுக்காக பின்னாடியே வருவாராம். மகாவிஷ்ணு காவலுக்காக வருவாராம். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னாக்க அம்பாள் பசுமாடா வந்துட்டா, இவர் பசுமாடை பார்த்துக்க கூடிய காவலரா வரார். அதான் யாதவ குலத்துல மகாவிஷ்ணு அங்க வரார். அங்க பசுமாடை அந்த காமதேனுவை பார்த்துக்கிறார். அங்க டெய்லிக்கும் பாக்குறாரு. அந்த பசுமாடை போயிட்டு அந்த புத்துல போய் பாலை சுரஞ்சிட்டு போயின்னு இருக்கு. இன்னும் சுய உருவம் வந்த பாடு இல்லை. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த வாழை லேசா அப்படி சுருட்டி விடுறாரு. சுருட்டி விட்டோன்னே அந்த புத்து மேல ஒரு காலை வச்சுட்டு போயிடுது. அப்பதான் அம்பாளுக்கு சுய உருவம் வருது. அந்த சுவாமியோட தலையில பாத்தீங்கன்னா கரெக்டா பந்து வந்த தலமும் இருக்கும். பக்கத்துல அந்த பசுமாடோட கால் தழும்பு, அந்த கால் தழும்பும் அந்த பசுமாடோட கால் தழும்பும் அந்த பசுபதீஸ்வரர் தலையில இருக்கும். இந்த சுவாமி பேர் அங்க பசுபதீஸ்வரர்னு பேரு. அம்பாள் பேர் பாத்தீங்கன்னா வேணு புஜாம்பிகை. வேணு புஜாம்பிகைனா பசுமாட்டை குறிக்கக்கூடியதுதான் வேணு புஜாம்பிகைன்னு பேர். பெரும்பாலும் எல்லா ஸ்தலத்திலையும் பாக்குறோம் அப்படின்னாக்க அம்பாள் தென் திசையை நோக்கி இருப்பா, சுவாமி கிழக்க நோக்கி இருப்பார். இல்லைன்னா சுவாமி மேற்க நோக்கி இருப்பார், அம்பாள் தென் திசையை நோக்கி தான் இருப்பா. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அம்பாள் வட திசையை நோக்கி இருப்பா, சுவாமி கிழக்க பார்க்க இருப்பார். ஏன்னா இப்ப சுவாமிக்கு நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம வடக்க பார்த்து இருந்துதான் பூஜை பண்ணணும் சுவாமிக்கு. சுவாமி கிழக்க இருந்தாலும் மேற்க இருந்தாலும் வடக்க பார்க்க இருந்துதான் நம்ம பூஜை பண்ணணும். அங்க சுவாமி பூஜை பண்ண ஸ்தலமா இருக்கிறதுனால அம்பாள் அங்க வடதிசையை நோக்கி தான் அம்பாள் இருப்பா. வேணு பூஜா அம்பிகை அப்படிங்கிற அம்பாள் வடதிசையை நோக்கி தான் இருப்பா. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெரும்பாலும் எல்லா ஊரும் சுயம்பு மூர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா பூமிக்கு அடியிலிருந்து தோன்றக்கூடியதான் சுயம்பு மூர்த்தி. பூமிக்கு அடியில எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு நமக்கு அது தெரியாது. அந்த பூமிக்கு அடியிலிருந்தே வரக்கூடியது. அந்த சுவாமியோட உருவம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஷேப்பா வராது. அது அப்படியே ஏன்னா மேல மண்ணுல தான் இருக்கும் சுவாமி. காஞ்சிபுரத்துல சுயம்பு மூர்த்தி, அது மாதிரி நிறைய சுவாமிகள் இருக்கு. கூவம், இங்க இந்த சென்னை அருகில சொல்லணும்னா கூவம், திருப்பாச்சூர், இதெல்லாம் சுயம்பு மூர்த்தி. அயனாவரத்துல ஒரு சுவாமி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியா இருக்கும். அந்த சுயம்பு மூர்த்திக்கெல்லாம் மேல அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது மண்ணுல இருக்க. மேல வெறும் திருவெற்றியூர், இங்க ஒத்தாண்டீஸ்வரர், திருமழிசையில, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி தான். அதுக்கு மேல பானத்துக்கு அபிஷேகம் கிடையாது, ஆவடியாருக்கு தான் அபிஷேகம். பானத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னா கவச்சம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது மண்ணிலேயே இருக்கும் சுவாமி. அதுக்கு புனுகு, ஜவ்வாது, அத்தர், அரகஜா இதெல்லாம் தான் சாத்துவாங்க மேல. அது சுவாமியை தொட்டு கூட சாத்த மாட்டாங்க. தீண்டா திருமேனியாவெல்லாம் அப்படி லைட்டா அப்படி எடுத்து ஒரு இதனால அப்படியே சுவாமி மேல தடவி விட்டுருவாங்க.
அப்படி வந்து இதுதான் சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து எல்லா கோயில்களும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ சுமார் வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில் இது, 3000 வருஷம் பழமையான கோயில், 5000 வருஷம் பழமையான கல்வெட்டுல இருக்கு, அதை பார்த்து நம்ம சொல்றோம். இப்போ நம்மளா ஒன்றும் நம்ம சொல்றது இல்லை. அங்க அந்த கோயில் கல்வெட்டுல என்ன அடிச்சு வச்சிருக்காங்களோ அதை பார்த்து இந்த ஆண்டுல இந்த கோயில் வந்திருக்கு, அப்ப இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த குறிப்பை சொல்றோம். அதே மாதிரி அந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த சிவலிங்கம் வந்து 38 லட்சம் வருஷம் பழமையானதான். 38 லட்சம் வருஷம் அப்படின்னா அதை பார்த்துங்க எவ்வளவு பழமையான கோயில்னு பாருங்க. அது அந்த சுவாமி அவ்வளவு பழமையானதான். அந்த சுவாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவ்வளோ அற்புதமா இருப்பார் பசுபதீஸ்வரர். 38 லட்சம் வருஷம் பழமையான கோவில். இதை வந்து வெளிநாட்டுக்காரெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணு எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கா. இதை வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால்ல வந்து அந்த சுவாமியோட பழமையான இது இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்கே எடுத்து வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் போனாக்க நம்ம பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இப்ப நான் சொன்ன இந்த கதைகள் எல்லாமே அதுல இருக்கும். எத்தனை வருஷம் பழமையான கோயில் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அதுல வந்து நீங்க பார்க்கலாம். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் வந்து சண்டி ஹோமம் நடக்கும். அங்க சண்டி ஹோமம் நடக்கிறது அப்படின்னாக்க ஒரு வருஷம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல சுவாமி வந்து எனக்கு தலை பாரமா இருக்குங்கிறது அம்பாள். இந்த துர்க்கையம்மன் வந்து துர்க்கையம்மனுக்கு தான் சண்டி ஹோமம் பண்ணுவாங்க. அந்த துர்க்கையம்மனுக்கு சண்டி ஹோமம் அந்த இடத்துல பண்ணும்போது எனக்கு தலை பாரமா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மேல சுவாமி வந்து சொல்லுறது. அங்க இருக்கிறவா யாருக்குமே ஒன்றும் புரியல. என்னடா பாரமா இருக்குங்கிறா, ஏன் பாரமா இருக்கு, என்ன நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல. அந்த ஊர்ல இருந்த ஒரு சிவாச்சாரியார், அவர் வயதானவர், ஒரு 60 வயசு இருக்கும். அப்ப அவரு 60 வயசு இருக்கும். அவர் வந்து 96 வயசு வரைக்கும் இருந்து சமீபத்துல தான் அவர் காலமானார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அங்கேருந்து சரி மகா பெரியவாளை போய் கேட்போம். அப்ப மகா பெரியவா இருக்கார் காஞ்சிபுரத்துல. அங்கேருந்து அவர் தடுமாறி, அப்ப பஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த காலத்துல ரொம்ப தடுமாறி பொறுமையா அங்க மகா பெரியவாளை பார்க்க வந்துட்டார். வந்தாக்கா ஒரு மரத்தடியில நிக்கிறாரு. அவர் 500 பேருக்கு மேல நிக்கிறாளாம். அவரு நின்று பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு பேரை பார்த்துட்டு தான் நம்ம பார்த்துட்டு ஊருக்கு போகணுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நின்று இருக்காரு மரத்தை பிடிச்சிட்டு. மகா பெரியவா வெளியில வரா. வெளியில வந்தோடனே பார்த்தாக்க அங்கிருந்து எல்லாரையும் பார்த்துட்டு அந்த மரத்துக்கு அடியில ஒரு சிவாச்சாரியார் நிக்கிறாரு பாரு, அவரை வர சொல்லு அப்படின்னாராம். அவர்கிட்ட போய் யாரும் தகவல் சொல்லல, யாரும் தெரிவிக்கல. இவரும் நான் வந்திருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லல. இவர் போய் நேரடியாக அவரை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நின்று இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணி நிக்கிறார். அங்கேருந்து வெளியில வந்தோடனே அந்த மரத்துக்கிட்ட நிக்கிறாரு பாரு, அந்த சிவாச்சாரியாரை வர சொல்லு அப்படின்னாராம். அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கான். என்னடா அது, நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூட இல்லை, நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கிட்டக்க போனாராம். கிட்டக்க போனோனையும் இது மாதிரி பெரியவாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் இந்த மாதிரி சுவாமி வந்து சொன்னது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாராம். சொன்ன உடனேயும் அவர் எதுவுமே சொல்லலையாம். அவர் வந்து நீ முதல்ல வந்து அங்க போயிட்டு அந்த துர்க்கையம்மனுக்கு தலைக்கு மேல பாரு அப்படின்னாராம். தலைக்கு மேல போய் பாரு அப்படின்னு சொன்னாராம். அதை சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு, இவர் வந்து கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு வந்து பஸ் அரிச்சு கொடுத்துரு, அவரை போய் நீ பஸ் ஏற்றி விட்டு வந்துரு இங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி அவர் வழியை அமைச்சு வச்சிருக்காரு. அவருக்கு வந்திருக்கோன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது. அவரே வந்து சொல்றாரு, இங்கேருந்து வந்திருக்காரு, அவரை போய் நீ வழி அமைச்சிரு, நீ அங்க போயிட்டு அது தலைக்கு மேல பாரு அப்படிங்கிறாராம். இங்கேருந்து போயிட்டு தலைக்கு மேல பார்த்தாக்க கரெக்டா வந்து அந்த காலத்து பில்டிங் இல்லையா, அது எப்ப கட்டினதுன்னு தெரியல கோயில் நமக்கு. அந்த கருங்கல் வந்து சுவாமியோட தலையில இறங்கியிருக்கான். அதனாலதான் அம்பாள் வந்து பாரமா இருக்குன்னு அந்த ஒருத்தர் மேல வந்து குறி சொல்ற மாதிரி நமக்கு அம்பாள் வந்து சொல்லியிருக்கா. இந்த கரெக்டா வந்து அந்த தலைக்கு மேல அந்த கருங்கல் அந்த அதாவது வந்து மாடத்துலதான் இருக்கும் துர்க்கையம்மன்லாம். அந்த மாடத்தோட கல் இறங்கியிருக்கான். மேல மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒண்ணு போட்டாக்க அந்த பாரம் இல்லாம இருக்கும் அப்படின்ட்டாராம். அதே மாதிரி லேசா அப்படியே மேல ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த வீடத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டோன்னே அந்த பாரம் இல்லையா, நல்லபடியா சண்டி ஹோமம் நடந்துதான். அது மாதிரி மகா பெரியவா கதையை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு பத்தாது, அது நிறைய இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு. அது மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு கதை அப்படிங்கிறதுனால, அதுவும் ஒரு முக்கியமான க்ஷேத்திரம், 38 லட்சம் வருஷமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமியை நம்ம எல்லாம் வழிபட்டா ரொம்ப நல்லது. கும்பகோணத்து அருகாமையில இருக்கு. அந்த கும்பகோணம் சைடு நீங்க போனீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பந்தநல்லூர் போய் அந்த பசுபதீஸ்வரர் சுவாமியை வழிபட்டால் கல்யாண தடையெல்லாம் அங்க நீங்கும். ஏன்னா வந்து அம்பாள் வந்து அங்க காமதேனுவாக இருந்து வேணு புஜாம்பியாக அந்த பசுபதி சுவாமியை வழிபட்டு அதன் பிறகு அந்த சுவாமியை திருமணம் செய்திருக்கிறார். அங்க வந்து கல்யாண சுந்தரேஸ்வரமூர்த்தின்னு ஒரு தனி சன்னதியே இருக்குங்க. சுவாமி கல்யாணம் பண்ண க்ஷேத்திரம், அங்க கல்யாண சுந்தரமூர்த்தின்னு ஒரு தனி சன்னதியே இருக்கு. அந்த சுவாமியை நம்ம வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக கல்யாண தடையும் நீங்கும். மகா பெரியவா இது சொன்னது. மகா பெரியவாக்கு இங்க இருக்கா, அவ அந்த கோயிலெல்லாம் போய் அங்க பார்த்ததே இல்லை.
ஆனா இங்கிருந்தே வந்து அந்த தல பாரத்தை என்ன பாரம் என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி மகா பெரியவா சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட மகா பெரியவா மகான் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே நம்ம சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த மகானை பற்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.